ஆதி நேத்து ஏன் அப்படி நடந்துட்டாரு? ஒன்னும் புரியலையே. அம்மா, பாரதி, வாமா. என்னாச்சுமா? நீங்க கீழே வரவே இல்ல. லைட்லாம் கூட போடாம அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. அதான் காஃபியை நான் உங்க ரூமுக்கே எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துக்கோங்கம்மா. அம்மா, உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் டயர்டா இருந்தது, அவ்வளவுதான். அம்மா, உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? பாரதி, என்ன சொல்ற? எங்க 2 பேருக்கும் என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னே தெரியலம்மா. நேத்துல இருந்தே ஆதி ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்காரு. என்கிட்ட சரியா பேச கூட இல்ல. நேத்துக்கு ஃபுல்லா வீட்ல அவரு சாப்பிடவே இல்ல. நான் என்னன்னு கேட்டா கூட ஒன்னும் இல்லன்னு தான் சொல்றாரு. ஓ. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாமா? உங்ககிட்ட எதுவும் அவர் சொன்னாரா? நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அதனால தான் கேட்டேன். ஐயோ, என்ன சொல்ற பாரதி? எனக்கு எதுவுமே தெரியாது. ஆதி நான் பாக்குறப்போ நார்மலா தானே இருந்தான். நீ சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. ஆதி அப்செட்டா இருக்கான்னு நீ சொன்னதை கேட்டதும் ஒரு மாதிரி மனசு படபடப்பா இருக்கு. ஐயோ, சாரிம்மா. நீங்க ரிலாக்ஸா இருங்க. நீங்க இதை பத்திலாம் யோசிச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். அவரை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு காரணம் தெரியலம்மா. இதை பத்தி யார்கிட்ட பேசுறதுன்னு புரியல. அதனால்தாம்மா நான் உங்ககிட்ட வந்தேன். நேத்து கூட ஆதி உங்களை பார்க்கணும்னு கேட்டாரு. ஓ. உங்களை பார்த்துட்டு வந்ததாவும் சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். பாரதி, ஆதி ரூமுக்கு வந்தாமா? எப்பவும் போல பேசிட்டு போயிட்டான். அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பேசலையே. பாரதி, நீ எதுக்கும் கவலைப்படாத பாரதி. ஆதி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்கம்மா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். ஆதி, சொல்லுங்க. ஏன் ஆதி என் முகத்தை கூட பார்க்காம பேசுற? ஆதி, என்னால உன் கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா. ஐயோ ஆதி, மெதுவா பேசுப்பா. பாரதி என்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போறா. நீ இப்படி இருக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு. இத பாரு ஆதி, நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு. ஆனா உனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்காத பிளீஸ். என்னம்மா பேசுறீங்க? பெத்த பையன் கிட்டயே தண்டனை கொடுன்னு கேக்குறீங்க. அதுக்கு பதிலா தப்பு பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா. எப்படிமா என்னால எதை பத்தியும் யோசிக்காம இருக்க முடியும்? ஆதி, இதை எத்தனை தடவை திரும்ப திரும்ப பேசினாலும் மன்னிக்கவே முடியாத பெரிய பாவத்தை தான் நான் பண்ணிருக்கேன். அதை நான் மனசார ஏத்துக்கிறேன் ஆதி. அத உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிரு ஆதி. தயவு செஞ்சு என்கிட்ட இன்னொரு தடவை மன்னிப்புன்னு கேட்காதீங்க. சரிப்பா, நான் கேட்கல. ஆனா நீ எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. இந்த வீட்டை விட்டு நான் போகணுமா சொல்லு? போயிடுறேன். இல்ல இந்த ஊரை விட்டே போகணுமா? இல்ல இந்த உலகத்தை விட்டு நான் போகணும்னாலும் சொல்லு ஆதி. நான் போயிடுறேன். ஆனா நீ இப்படி இருக்காத ஆதி. என்னால இதை தாங்கிக்க முடியல. நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படி ஆரம்பிச்சு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ இப்ப இருக்கிற மாதிரி உன்னை பார்க்க கூடாதுன்னு தான்ப்பா உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வரல. சொல்ல ஆதி, நான் இப்ப என்ன பண்ணணும்?
நீ தமிழோடவும் பாரதியோடவும் எப்பவும் போல இருக்கணும். அதுதான்ப்பா உனக்கு நல்லது. நான் பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்காத. எப்படிம்மா உங்களால இப்படிலாம் பேச முடியுது? வேற வழி இல்ல ஆதி. பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிதான் உன் முன்னாடி நான் தண்டனை கேட்டுட்டு நிக்கிறேன். நான் பண்ண தப்புக்காக நீ உன் வாழ்க்கைய தயவு செஞ்சு தொலைச்சிடாத. நீ சந்தோஷமா இருக்கணும் ஆதி. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, நான் ரெடிப்பா. என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டீங்களா? ஆ, தமிழ், ஆ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு நீ அம்மாவை ட்ராப் பண்ண சொல்றியா? சரிப்பா, ஓகே. சரிம்மா, வா போலாம். ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. தமிழ், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, வந்து சீக்கிரம் உட்காரு வா. அம்மா, ம், இன்னைக்கு நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். என்னடி சொல்ற? எப்பவும் உங்க அப்பா கூட தானே போவ? அப்பாக்கு ஏதோ வேலை இருக்காமா, அவர் தான் உங்களை கூட்டிட்டு போக சொன்னாரு. சரி, ஓகே, நீ சாப்பிடு, நம்ம போகணும். ஆதி, என்னதான் ஆச்சு? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. பாரதி ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்னாச்சு? ஏன் என்னோட ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குது? ஏதோ தப்பா இருக்கே. பாரதி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க? தமிழ், தமிழ் உனக்கு ஒன்றும் அடிப்படலையே? ஐயோ தமிழ், ஏமா
பார்த்து விடலாமா இன்னுமா நீ சரி ஒன்றும் இல்லடா. என்னம்மா அப்பா என்ன ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு வண்டி வந்துச்சா, அம்மா பிரேக் போட்டாங்கப்பா, அதான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம். என்ன தமிழ் பாரதி கொஞ்சம் பார்த்து எ- என்னங்க ரத்தம் வருதுங்க. ஆதி, ஒன்றும் இல்லை ஆதி, லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டேன், அவ்வளோதான். என்னோட தப்பு தான். நான் தான் வண்டி வரதை கவனிக்கல. இல்ல பாரதி, ஏன் தப்பு தான் அது. நான் உங்க 2 பேரையும் தனியாவே விட்டுருக்க கூடாது. ஐயோ ஆதி, இப்ப என்ன ஆயிடுச்சு? நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். இது சின்ன காயம்தான், மருந்து போட்டா சரியாயிடும். அப்பா, ஸ்கூல்ல விளையாடுறப்ப இந்த மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்து காயமாயிருக்கு. ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு வலிக்கவே இல்லை. இல்ல தமிழ், நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியல. நான் உங்களை தனியாவே விட்டுருக்க கூடாது. எல்லாமே என் தப்பு தான். ஐயோ ஆதி, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க தான் 2 நாளா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க. மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. நான் அதே நினைச்சிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். என்னாலதான் பாரதிக்கும் தமிழுக்கும் பிரச்சனை. எல்லாம் என்னாலதான். சாரி பாரதி, என்ன மன்னிச்சிருங்க. ஆதி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சு? நாங்க நல்லா தானே இருக்கோம். விடுங்க ஆதி, ஏதோ நடந்துருச்சு. எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினால தானே இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ஆதி, அதை விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் போய் தமிழை முதல்ல ஸ்கூல்ல விட்டு வரேன். ஸ்கூலும் வேணாம், ஒண்ணும் வேண்டாங்க. முதல்ல வீட்டுக்கு போலாம். வண்டியை வேணா ஆள் வச்சு எடுத்துக்கலாம். நீங்க கார்ல இருங்க. வாங்க. நீங்க என்னை பத்தி யோசிச்சுட்டு வந்தனால தானே ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஐயோ, நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் தான் கவனம் இல்லாம வண்டி ஓட்டிட்டு வந்தேன். என்னோட தப்பு தான். நீங்க அதுக்கு எந்த விதத்துலயும் பொறுப்பில்லை. ஆனா நீங்க அப்செட்டா இருக்கிறதா என்னால ஏத்துக்கவே முடியல. எப்பவும் நீங்க என் கூட பேசாம இருந்ததே இல்லை. உங்களை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்பவாவது சொல்லுங்க ஆதி, என்னாச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பாரதி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்துச்சு. சொல்லப்போனா எனக்கே என்ன ரீசன்னு தெரியல. இந்த மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. மேபி நம்ம ட்ரிப் போனப்ப நடந்த விஷயத்தால கூட இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கலாம். சரி, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். ஐம் ஆல் ரைட். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லாதே. அது எப்படி எனக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருது? நிறைய லவ் இருந்தா அப்படித்தான்.
பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நம்ம 2 பேருக்கும் தமிழ் இருக்கா? எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற பாசம் எல்லா விஷயத்தையும் தாண்டினதுன்னு எனக்கு புரிய வச்சதே நீங்க தான். அதை நானும் முழுசா நம்புறேன். நீங்க பள்ளத்துல விழுந்தப்போ நானும் உங்க கூட இருந்தேன். அதனால்தான் ஏதோ ஒண்ணு உங்களை தேடி வர வச்சது. ஆனா நீங்க எப்படி எங்களுக்கு அடிப்பட்ட இடத்துக்கு வந்தீங்க ஆதி? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ மேஜிக் இருக்குன்னு. அதான் நம்ம 2 பேரையும் ஒரு பாயிண்ட்ல சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். ஆமால்ல, எப்படியோ வந்தீங்க, எங்களை பார்த்தீங்க. எது எப்படி இருந்தாலும் எங்க வாழ்க்கை எப்போ உங்க கூட இப்படியே இருக்கணும். இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். வாசுபடி எதையும் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் பாரதி தமிழ் 2 பேருமே இது பாசமா இருக்கேனா, ஆத்மார்த்தமா எனக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற வாசுபடி எதையும் தான் பாரதியும் தமிழையும் தேடி பிடிச்சு ஏதா அவங்களோட சேர்த்து வச்சதா? மேடம் உள்ள வரலாமா? எஸ் ப்ளீஸ் கம் இன். வாங்க 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 வக்கீல் சார். வணக்கம் மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உட்காருங்க. சாரி மேடம், வர்ற வழியில் டிராஃபிக்கு, அதான் லேட் ஆயிடுச்சு மேடம். பரவாயில்ல,
ஏங்க என்ன வக்கீல் வந்திருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? நான் மட்டும் என்ன ஜோசியம்மா பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பா, அத்தை பண்ற ஒண்ணுமே சரியில்லைப்பா. பார்த்துக்கலாம் விடுமா. மேடம் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஆமா சார், எனக்கு உடனடியா நம்ம ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் மொத்தமும் தெரியணும். எல்லாம் எங்கெங்க இருக்கு, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ், அப்புறம் வேற எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நகை, பணம், பேங்க் லாக்கர்ல எவ்வளோ இருக்கு, இந்த எல்லா டீடைல்ஸும் தெரியணும். மேடம் கொடுத்துடலாம் மேடம். அப்புறம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி நேம் சேஞ்ச் பண்ணணும், உயில் எழுதணுங்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பண்ணிடலாம் மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். பிராக்டிக்கலா இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றது ரொம்ப நல்லது. சீக்கிரமே பண்ணிடலாம் மேடம். எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்ல முடியுமா? ஒரு 1 வீக் போதும் மேடம். ஒரு 4 to 5 டேஸ்ல பண்ண முடிஞ்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம். சரிங்க வக்கீல் சார், வேற ஏதாவது டீடைல் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். அப்ப நான் ஒரு நிமிஷம் அத்தை, இப்ப எதுக்காக வக்கீல் வந்திருக்காரு? ஸ்வேதா, நான் வக்கீல் கிட்ட என்ன வேணா பேசுவேன், அத உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஆமா, அத பத்தி நீ ஏன் கேக்குற? உனக்கு வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன். இல்ல அத்தை, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன சார், என்ன விஷயம்? ஸ்வேதா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் உனக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னல, எதுக்கு மறுபடியும் அவர்கிட்ட கேள்வி கேக்குற? இல்ல அத்தை, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்.